கதையை 1 மணி நேர நாடகமாக நிகழ்த்த இயலாது. ஆனால் வேள்பாரியின் வீரம், பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு, அதை கவர முயற்சித்த குலசேகர பாண்டியன், தன் இனத்திற்காக திருட முயற்சித்த காளம்பகன் போன்ற கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துவதோடு இந்நாடகம் நிறைவேறுகிறது. பரம்பு நாட்டில் கொற்றவை கூத்துக்களத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் வேளிர்குல மக்கள் தெய்வமாக வணங்கும் தெய்வ வாக்கு விலங்கு வசிக்கிறது. அந்த தெய்வ வாக்கு விலங்கு 2 தப்பித்து குலசேகர மன்னனின் அவை வந்த கதை இது. பஞ்சந்தாங்கி மருத கோட்ட படியல பாமினாச்சி காத்தடிக்கும் தெக்கு மரம் மோதுற வைய தண்ணி நீரில்லாம நெல்லுகளையும் நிதியுள்ள மாமருத காடு செடி பூச்சரிக்கும் கழனி எல்லாம் நீ தழும்போம் கொக்கு வாய்க்கால் குருவி எல்லாம் கூடு வந்து பாட்டு பாடும். தன்னே நன்னே நானன் நன்னே தானே நன்னே நானன் நன்னே தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே. 8 8 ஏறு கட்டி இடத்தில் ஒரு ஆணை கட்டி 10 ஏறு கட்டி உழும் பாண்டியனா சீமைது கூலியை குறைக்க மாட்டார் குறைமரக்கால் அளக்க மாட்டார் அங்காடிய சந்தையில அதுரவல சொல்ல மாட்டார். மாடு தட்டி போரடிச்சா மாளாது சென்னலன்னு ஆனை கட்டி போரடிச்சா அதிமருத மீனாட்சி மீனாட்சி. தன்னே நன்னே நானன் நன்னே தானே நன்னே நானன் நன்னே தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே தானன் நன்னே தானே நன்னே தானே நன்னே. பிரமாதம், அருமை அருமை பாடல்களே. இது தெய்வவாக்கு விலங்கு ஆயிற்றே. என்ன பரம்பு நாட்டு பாரியின் தெய்வ வாக்கு விலங்கா? அருமை. பாண்டிய மன்னனின் மனவிழாவிற்கு என்ன பரிசளிப்பது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது கிடைத்து விட்டது. வீரர்களே, இதனை உடனே மதுரைக்கு அழைத்துச் செல்லுங்கள். நான் பின்பு வந்து சேருகிறேன். பாணர்களே, நீங்கள் பாடியதற்கு எனது பரிசாக
உங்கள் முன். ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலத்திலவர் குலசேகர பாண்டியன் வரார் வரார் வரார். ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலத்திலவர் குலசேகர பாண்டியன் வரார் வரார் வரார். அமருங்கள். அட, இது தெய்வ வாக்கு விலங்காயிற்றே. இவ்விலங்கை கடல் வாணிபத்தில் பயன்படுத்தலாமே. ஏனென்றால் இந்த தெய்வ வாக்கு விலங்கினை நாம் எங்கு நிறுத்தினாலும் அது வடக்கு திசையை நோக்கித்தான் நிற்கும். இங்கே சோதித்து காட்டுங்கள். இப்பொழுது பாருங்கள். பார்த்தீர்களா மன்னா, நான் இந்த தெய்வ வாக்கு விலங்கினை எங்கு நிறுத்தினாலும் அது வடக்கு திசையை நோக்கியே நின்றது. மன்னா, நாம் இதை மாப்பிள்ளை வீட்டாருக்கு பரிசாக கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர்தான் கடல் வாணிபம் பெரிதும் செய்து வருகிறார். பாறையில் விலங்கை வைத்து என்ன செய்ய போகிறான்? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடையிலிருந்து பழங்களை தானே பருக்க செய்ய போகிறான். இது எவ்வளவு பெரிய அறியாமை! இவ்விலங்கின் வலிமை கடலில் தான் உள்ளது. கடலில் காற்றை வெல்லவும் கரையை சொல்லவும் அதற்குரிய இடத்தில் பயன்படுத்துவதே சிறந்தது. மன்னா, நாம் இதை பாரியிடம் உரியவரின் மூலம் எடுத்துச் சொல்ல வேண்டும். உரியவர் என்றால் யாரை கூற விரும்புகிறீர்கள் அமைச்சரே? உரியவர் என்றால் வழக்கம் போல நம் அமைச்சர்களை அனுப்பாமல் பாரி பெரிதும் மதிக்கக்கூடிய பெரும் புலவர் கபிலரை அனுப்பி வைப்போமா? கபிலரா? அவரை நாம் எங்கவே தேடுவது? திருமணத்திற்கு வரச் சொல்லியே இன்னும் வரவில்லை. நாம் தேடினால் கண்டுபிடித்து விடலாம் அண்ணா. கபிலரை தேடுவதெல்லாம் கடினமான விஷயம். வேண்டுமென்றால் பரம்பின் மீது போர் தொடுக்கலாமே. இதுவே சிறந்த யோசனை மன்னா. வேங்கல் நாட்டு சிறுடி மன்னர் மயில்சார் வரட்டும், பின்பு பேசிக் கொள்ளலாம். மன்னா, வணங்குகிறேன். தங்களை காண வேங்கல் நாட்டு மயில்கிழார் வந்துள்ளார். வரச் சொல்லுங்கள். நீங்கள் அமருங்கள். வணங்குகிறேன் பேரரசே. இதோ திருமண பரிசு காமன் விளக்கு. பரம்பின் மீது போர் தொடுக்க திட்டமிட்டுள்ளோம். தங்களின் கருத்து? என்ன? பரம்பின் மீது போரா? பரம்பில் மொத்தம் எத்தனை ஊர்கள் உள்ளன? 100க்கும் மேல் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என மொத்தம் எத்தனை பேர் உள்ளன? இதற்கு நான் எவ்வாறு பதில் கூறுவது? நான் அங்குள்ள ஒரு சிலரை மட்டுமே கண்டுள்ளேன். இதை வைத்து உங்களது கேள்விக்கு என்னால் பதிலளிக்க இயலாது. பரம்பின் மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை பாண்டிய படையில் பாதி இருக்குமா? தளபதியாரே, நீங்கள் கூறும் கருத்து சரியாகவே இருக்கலாம். ஆனால் போரை தீர்மானிப்பது வெறும் வீரர்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல. இதனை பேரரசரும் அறிவார். தாங்கள் தற்போது என்ன சொல்ல வருகிறீர்? நான் வந்ததிலிருந்து ஏதேதோ கேள்விப்பட்டுள்ளேன். எனது மகன் இளமருதனும் ஏதேதோ கூறினான். ஏன், என்னை அழைத்து வந்த செவியன் கூட ஏதேதோ கூறினான். அவர்கள் கூறியதற்கும் நான் கண்டதற்கும் ஏதும் சம்பந்தம் இருப்பதாகவே தோன்றுகிறது. தாங்கள் சொல்ல வரும் கருத்துதான் என்ன? நீங்கள் மத யானையை கையாண்ட முறை. மன்னனுக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வை இப்படி ஆவையில் போட்டு உழைத்து விட்டீரே. நிறுத்துங்கள். என்ன மலையானை? எனக்கு தெரியாது என்று நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம்? அது வேறொன்றுமில்லை மன்னா. திருமணம் நடக்கும் இந்த காலத்தில் இது போன்ற தீய நிகழ்வுகள் தங்கள் காதில் விழ வேண்டாம் என்று நான் நினைத்தேன். அதனால்தான் மன்னா அப்படியே விட்டுவிட்டேன். மத யானையை எத்தனை பேர் கொன்று மறிக்கச் செய்தீர்கள்? 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆயுதங்களோடு முன்னும் பின்னும் சென்றனர். அல்லங்கீரன் யானைகளை தோற்கடிப்பதில் பேராற்றல் மிக்கவன்.
இதற்காகவே அவன் பயிற்சி அளித்த 4 யானைகளை கொண்டு மத யானையை முட்டி வீழ்த்தினான். யானையை கொல்வது கொடூரம். அதுவும் திருமண காலத்தில் செய்வது சங்கடத்தை ஏற்படுத்தும். எங்கள் வேங்கல் நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்பொழுது நான் இளைஞனாக இருந்தேன். ஆட்சி செய்து கொண்டிருந்தார். தலைநகர் இப்பொழுது இருக்கும் இடத்தில் அல்ல, அவை பச்சை மலையின் அடிவாரத்தில் இருந்தது. அன்றொரு நாள் அதிகாலையில் அரண்மனை அருகே உள்ள சிற்றூரில் மக்களின் பெரும் கூச்சல் கேட்டது. ஒரு மத யானை சிற்றூரையே நாசம் செய்து கொண்டிருந்தது. யானையை அடக்க எனது தந்தை போர் வீரர்களை அனுப்பி வைத்தார். அத்தனை வீரர்களும் சேர்ந்து மத யானையை ஏதும் செய்ய முடியவில்லை. எனது தந்தை போர் வீரர்களை அரண்மனைக்கு திரும்ப அழைத்தார். அப்படி ஒரு மத யானையை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நடந்த இந்த காட்சியை பச்சை மலையில் நின்று பெண்ணொருத்தி பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் பரம்பு நாட்டுக்காரி. அரண்மனையை நோக்கி மத யானை நகர்ந்தது. அந்த பெண் மத யானையின் நேரெதிராக சென்றாள். அவள் கையில் உள்ள ஒரு சிறு செடியை நீட்டி மத யானையை அடக்கி காட்டிற்கு திரும்ப அழைத்து வைத்தார். இதனை கண்ட எனது வீரர்கள் திகைத்தனர். என்ன செய்வதென்று தெரியாதவர் அந்த பெண் முன் வீரர்கள் சென்றனர். இல்லை, அப்படி என்றால் எனது தந்தை அளித்த வாக்கையை நான் கூறியிருப்பேன். பின்பு எதற்கு வந்தீர்? பேரரசருக்கு ஒரு மத யானையை அடக்க 100 வீரர்களும் பயிற்சி பெற்ற தளபதியும் தேவைப்படுகின்றனர். ஆனால் பரம்பு நாட்டிற்கோ அப்படி அல்ல. வெறும் பெண்ணும் அவள் கையில் உள்ள ஒரு சிறு செடியும் போதுமானதாக உள்ளது. அதை வைத்து பார்த்தால் பரம்பு நாட்டின் மொத்த மக்கள் எண்ணிக்கையும் செடிகளின் எண்ணிக்கையும் சேர்த்து நம் நிலப்படையுடன் நீங்களே ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்களேன். நிறுத்துங்கள். நீங்கள் அனைவரும் திருமணத்திற்கு செல்லலாம். நான் பின்பு வருகிறேன். உத்தரவு மன்னா. மன்னா, எனக்கு ஒரு சிறிய யோசனை உள்ளது மன்னா. என்ன யோசனை அமைச்சரே? அப்படியே ஆகட்டும். சரி மன்னா, இப்பொழுதே தெய்வ வாக்கு விலங்கினை களவாடி வர ஆட்களை அனுப்பி வைக்கிறேன்.
மகிழ்ச்சியை அறியாமல் பரம்பு நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் கொற்றவை கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. மூவேந்தர்களால் அழித்து விரட்டி அடிக்கப்பட்ட சிறுகுடி மக்கள் நாடெங்கும் அகதிகளாய் திரிந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் கொற்றவை கூத்திற்கு வந்திடுவர். மரத்திலிருந்து இறங்கி வரும் வாக்கு விலங்கு கீழே அடுக்கி வைக்கப்பட்டுள்ள குலப்பழங்களில் ஒன்றை எடுக்கும். எந்த குலத்தின் பழத்தை எடுக்கிறதோ அந்த குலத்தின் குலப்பாடகன் தாங்கள் எவ்வாறு மூவேந்தர்களால் அழித்து விரட்டி அடிக்கப்பட்டு அகதிகளாக்கப்பட்டோம் என்கின்ற சோக கதையை அழுது கூறி வெஞ்சினம் முறைப்பர். இன்று 3ஆம் நாள் கூத்து. தேவ வாக்கு விலங்குக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்போம் பாரிவேந்தே. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்போம் பாரிவேந்தே. தினையின் அளவே
எருக்குமலையில்தான் கிடைக்கும் சாமி என்று அவ்வீரன் சொன்னதை கேட்ட பெருஞ்சேரல் எருக்குமலையின் மீது போர் தொடுக்க கட்டளையிட்டார். போர் முரசு கட்டட்டும். தளபதிகள் 2 நிலைகளில் படைகளை பிரித்தனர். காலாட்படையும் வில்படையும் எருக்குமலை நோக்கி நின்றது. சேரலர் படை மலை அடிவாரத்தில் திரண்டிருப்பதை அறிந்த நாககுல மக்கள் எதிர்த்தாக்குதலுக்கு ஆயத்தமாகினர். சின்னஞ்சிறு நாகம் கூட்டம் போரில் முன்னோக்கி நகர்ந்தது. அதனை கண்ட பெரு சேரலர் படையோ கதி கலங்கியது. சேரலர் பெரும் ஆத்திரம் அடைந்து எருக்குமலையின் மீது தீ வைக்க கட்டளையிட்டார். அத்தகைய தீயில் பல நூறுக்கணக்கான நாகங்களோ செத்தமடைந்தது. செம்மண் வீல், நண்டு ஓடி எனும் பல
வந்தான். கபிலரிடமிருந்து பரம்புமலை மக்கள் எழுத கற்றுக்கொண்டனர். கபிலரோ மூவேந்தர்கள் சிறுகுடி மக்களுக்கு இழுத்த கொடுமைகளை கொற்றவை கூத்து மூலம் அறிந்து கொண்டிருந்தார். 3ஆம் நாள் கூத்து அவருக்கு மிகவும் அச்சமூட்டுவதாக அமைந்திருந்தது. கபிலரோ நோயிச்சிருந்தார். அப்போது பாரி கபிலரை காண வந்த காட்சி. கபிலரே, தலல்மாலை சூழல் சற்றே அச்சமூட்டுவதாக இருக்கும் என்று நான் முதலிலேயே கூறினேன். நீங்கள் தான் கேட்கவில்லை. எனது உடல் ஈடு கொடுக்க மறுக்கிறது, எனது மனமோ உடலை பொருட்படுத்த மறுக்கிறது. காலம் காலமாக நான் அறிந்த குலங்கள் பற்றி நான் கேட்ட கதைகள் உயிர் பெறுகின்றன. மனிதர்கள் வரலாற்றுக்குள் இருந்து இறங்கி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மண்ணெங்கும் சிந்தப்பட்ட குருதியும் கண்ணீரும் உணராமல் இந்த உள்ளங்கள் இருக்கின்றன பாரி. இந்த குருதிக்கும் கண்ணீருக்கும் பரம்பு என்றும் கடமைப்பட்டுள்ளது. நீங்கள் ஓய்விடுங்கள், நான் வருகிறேன். உன்னிடம் இன்னொன்று கேட்க வேண்டும். என்ன? நான் முதலாக கொற்றவை கூத்து பார்க்கிறேன். தழல் மாலை சூழல் பற்றி நான் இதுவரை கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் நீ காலம் காலமாக அதை பார்த்து கொண்டிருக்க. அப்படி இருக்க அவர்கள் நெருப்புக்குள் இறங்கும் போது உனது உடல் நடுங்கியது ஏன்? உனது கண்கள் ஏன் கலங்கின? வழக்கமாக தழல் மாலை சூழலில் நெருப்புக்கு பின்னிருந்து உள்ளிறங்குவர்களை நம்மால் பார்க்க முடியாது. நேற்றைய தழல் மாலை சூழலில் 3வது இணை, அந்த ஆண் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பெண் என் மூத்த மகள் அங்கவை. காதல் கொண்டு நெருப்புக்குள் இறங்கி ஆடும் உன் மகளை பார் என என் மனது துடித்தது. ஆனால் நெருப்புக்குள் இறங்கியது என் திசையாயிற்று. உடலும் மனமும் இரு கூறுகளாக பிளவுபட்டதாக நீங்கள் சொன்னீர்கள். எனக்கோ என் மனமே இரு கூறுகளான. அவள் ஆடல் கதையில் சிறந்தவள். தன் இணையோடு இறங்கி ஆடுகிறாள். ஆனால் என் திசையாயிற்று. அவள் காதல் கொண்டது உனக்கு தெரியுமா? அவள் காதல் கொண்டுள்ளாள் என்று முன்னரே கணித்து விட்டேன். ஆனால் யார் என்று தெரியாது. இப்போது தெரிந்ததா? நெருப்புக்குள் நம் தசையை தாய் நம்மால் உணர முடியும். அவளே அவன் சொல்லட்டும். அவனின் கரம் பற்றி என் முன் வந்து நின்று அவளே சொல்லட்டும். இவளின் காதலை ஒருவன் பெற்றிருக்கான் என்றால் அவன் மாவீரனாக இருப்பான். வீரத்தையும் தாண்டி அருங்குணங்கள் அவளிடம் இருக்கும். அவன் கரம் பற்றி என் முன் வந்து நின்று அவள் சொல்லும் நாளுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியெனில் வேலீர் குலத்தோடு நாகர்குலம் கலக்கப் போகிறதல்லவா? ஆம், கலவையில் தானே புதுமைகள் பூக்கும். வேலீர் குலமே இரு குலங்களின் கலவைதான். என் பாட்டனார் திரளையர் குல பெண்ணை மணந்தார் என்று என் பாட்டி அடிக்கடி கூறுவார். மத யானையை அடக்கும் வலிமை என் தோள்களுக்கு அதனால் வந்ததோ என்று நான் பல முறை சிந்தித்திருக்கிறேன். நாகர்குல இளைஞர்களின் கண்களில் ஒரு வித நீல வளையம் மின்னி மறையும். என்
பேரக்குழந்தைகளின் கண்களிலும் அந்த நீல வளையம் மின்னி மறையும் நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். பாரி, இது ஆதினிக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியாமல் இருக்குமா? இவளுக்கு அவள் மீது வந்தது என்ன என்று தெரிவதற்கு முன்பே அவளுக்கு தெரியும். ஏனென்றால் அவள் தாய் அல்லவா? கபிலரே, வா உதிரா. வணங்குகிறேன். அதென்ன இசையின் ஓசையை கேட்காமல் வெறும் மனிதர்களின் பேச்சு சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது? இது கூவல் குடி ஒலிக்குறியீடுகளை உருவாக்கி காட்டை தன் குரல் வளையால் பின்னி தொடர்புகளை உருவாக்கும் வித்தை தெரிந்தவர்கள். உதிரா, கூவல் குடி கதையினை பற்றி சொல். என்னது? பாண்டிய மன்னன் அளித்த கூவல் குடி கதையா? ஐயா, என்னால் அதை மட்டும் சொல்லவே முடியாது. அதை சொல்லும் அளவிற்கு எனக்கு வலிமை இல்லை. என்னை மன்னியுங்கள். நான் ஒன்றும் சிறுபிள்ளை அல்ல. காரணத்தை சொல். ஐயா, உதிரா, கொற்றவை திருநாளில் இன்று என்ன கூத்து? இன்று 17ஆம் நாள். வந்துள்ள அத்தனை குடிப்பானர்களின் இசைக்கருவிகளும் ஒரு சேர முழங்கும். காட்டில் எவ்வளவு கடும் மழை பெய்தாலும் அதையும் மீறி அவர்களின் இசையின் ஓசை கேட்கும். மேலே சொல். இன்றைய நாள் வெளியீர்களுக்கு உடையது. காடு கிடுகிடுங்க, காண்போர் நடுநடுங்க, களமிறங்கி ஆடுபவன் வேள்பாரி. கொற்றவைக்கு முன் காட்டெருமையை பலியிட்டு தன் மேலெல்லாம் குருதி பூசி நிலம் நடுங்க ஆடுவான் வேள்பாரி. பரம்பின் எல்லைக்குள் வந்த குளங்களில் கண்ணீர் துடைக்க தன் உயிரையும் தரச்சித்தம் என உருகிச் செல்லும் பெருநாள் இது. போர் தெய்வமான கொற்றவையின் முன் வாளேந்தி ஆடும் அமலை நாட்டத்தை ஆடுவான் வேள்பாரி. இன்றோ வேள்பாரி கூத்து. இயற்கையை வஞ்சித்து, இயற்கையோடு வாழும் சிறுகுடிகளை வஞ்சித்து
ஐயா, நீங்கள் கண்மூடி வணங்குகையில் நீங்கள் கண்டதென்ன? நீ எதை கண்டாய்? நான் இரு கண்களை கண்டேன். ஆம். கண்களா? அது பறவையின் கண்களா அல்லது தெய்வ வாக்கு விலங்கின் கண்களா? இரண்டுமல்ல. என்னாயிற்று? எதிரிகள் எதிரிகளா? வந்து கொண்டிருக்கிறார்கள். கொற்றவையின் குறி சொல்லும் குழந்தை, பரம்பின் பரம்பு நாட்டு மக்களின் உயிரினும் மதிக்கப்படும் தெய்வ வாக்கு விலங்கை ஒரு கூட்டம் திருடிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. தாக்குதலில் வீழ்த்தப்பட்டு கிடக்கும் பாரியின் மாவீரரான தேக்கனின் நிலையை வைத்தும் அவர்கள் வந்த திசையை வைத்தும் திட்டம் தீட்டுகின்றனர். பாரி, பழையன், தேக்கன். அவர்களுக்கு இந்த காட்டை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என்பது அவர்கள் இந்த திசையிலிருந்து ஓடியதும் தெரிகிறது. அதே நேரத்தில் எத்தகைய கொடுங்காட்டையும் ஊழர்த்து வெளிவரக்கூடியவர் என்பது அதே வழியின் வழியே கண்டறிய முடிகிறது. யார் அவர்கள்? எந்த திசையில் வந்தார்கள்? அந்த திசையில் சென்றால் எந்த நாட்டை சென்றடைவார்கள்? அவர்கள் ஓடுகின்ற திசையை வைத்து நம்மால் அவர்கள் நாட்டை அடைய முடியாது. ஏனென்றால் அவர்கள் சரியானதும் எளிதானமான திசையை நோக்கி ஓடவில்லை. அவர்கள் எந்த திசையிலாவது ஓடி தங்களின் இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற லட்சியத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். அவர்களின் உடலின் வடிவத்தையும் வலிமையும் சிந்தித்தால் தண்ணீரின் இயல்பிலேயே அவர்களை எளிதில் அடக்க முடியும். அவர்களின் பலத்தையே பலவீனமாக்குவோம். இல்லை, நீரின் வேகம்
மட்டுமே அது சாத்தியமாகும். இல்லையே அவர்களால் அந்த திட்டத்தை முறியடித்து விட முடியும். இவர்களை வழக்கமான தாக்குதல் முறைகளால் ஒன்றும் செய்திட முடியாது. இவர்களை வேறு முறையில் தாக்குதல் செய்ய வேண்டும். எல்லாம் எதிர் திசையில் நடந்து கொண்டிருக்கிறது பாரி. மேற்கு திசை காடுகளில் பரமை நோக்கி படையெடுப்பதற்காக பாதை அமைத்துக் கொண்டிருந்தான் சேரன். அவற்றை நாம் மிகவும் தீவிரமாகத்தான் கண்காணித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் அதற்கு நேர் எதிராக கிழக்கு திசை வழியே உள்ளே நுழைந்தார்கள். கொட்டவை குற்று எடுக்கும் நடத்திற்குள்ளேயும் உள்ளே நடந்தார்கள். அவர்கள் நமது கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறார்கள் பாரி. அவர்களை தடுக்க வேண்டாம். நடுமலையில் இருந்து காரமலை வரை அவர்கள் ஓடட்டும். அவர்களை குறுக்கீடு செய்ய வேண்டாம். அவர்கள் யார், எத்தனை பேர் வந்துள்ளனர்? சாதாரண போர் வீரர்கள் அல்ல அவர்கள். எந்த வீரனின் படைக்கும் இத்தகைய மன உறுதி இருந்ததில்லை. அவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் என்பது தெரியாமல் அவர்களை காட்டுக்குள் மறித்து தாக்குவது எளிதல்ல. அவர்கள் காரமலை வரை ஓடட்டும். இப்போது மலை இறங்கிவிடும். குத்துக்கல் பாலத்தின் வழியாக அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவர்கள் இன்று இரவு எங்கேனும் தங்கியிருந்தானாக வேண்டும். அவர்கள் தங்கட்டும். அவர்கள் வலிமையானவர்கள், ஆனால் தவறான திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் சரியான திசையில் ஓடுவோம். ஓடை வழியாக சென்று அவர்களுக்கு முன் காரமலையை அடைவோம். அங்கிருந்து அவர்களை தாக்கும் திட்டத்தை வகுப்போம். ஒரு முழு இரவு நம் கைகளில் இருக்கிறது. எனக்கு புதிய வீரர்கள் வேண்டாம். அவர்களால் என்ன செய்துவிட முடியும்? அவர்களுக்கு தேவை அந்த விலங்கல்ல. விலங்கை பின்தொடர்ந்து எவன் ஒருவன் மலையிலிருந்து கீழே இறங்கினானோ அவரே அவர்களின் இலக்கு. இவ்வளவு உறுதியாக நீங்கள் திட்டத்தை சொல்வதால் அதற்கு நாங்கள் சம்மதம். ஆனால் காரமலையிலிருந்து இறங்கி சமவெளி பரப்பில் வந்து எதிர்பாராவிதமாக தெய்வ வாக்கு விலங்கு நாம் கைவீறி போய்விட்டால் பாரி, எந்த காரணத்தை கொண்டும் நீ கீழே இறங்கி விடக்கூடாது. நாங்களே சென்று அதனை மீட்டு வருகிறோம். இதற்கு நீ உறுதியளிப்பாயானால் இதற்கு நாங்கள் சம்மதம். தெய்வவாக்கு விலங்கு என்பது கொற்றவையின் குறி சொல்லும் குழந்தை. அதை நிலம் விட்டு அகல விடுவது உயிரை இழப்பதற்கு சமம். அது ஒருபோதும் நிகழாது. உங்களுக்கு இந்த உறுதியை அளிப்பதன் மூலம் என் உறுதியை கேள்விக்குள்ளாக்க நான் விரும்பவில்லை. தெய்வ வாக்கு விலங்கு பரம்பை விட்டு தாண்டாது. இது கொற்றவையின் மீது ஆணை. ஜாக்கிரதை. காரணத்தை கொண்டும் இந்த தெய்வ வாக்கு விலங்கை நாம் விட்டுவிடக் கூடாது. இன்னும் சற்று நேரத்தில் காரமலை வந்து அடையும். காரமலையை அடைந்து விட்டால் நாம் எளிதில் இங்கிருந்து தப்பித்து விடலாம். ஜாக்கிரதையாக இருங்கள். வாருங்கள், வாருங்கள். நமக்கு உதவுவார்கள். அதற்கு முன்பு நாம் இங்கிருப்பவர்களை ஆளா, நீ சென்று உடை மரத்திலிருந்து கொம்பேரி மூக்கன் பாம்பு உண்டு பிடித்து வா. சரி, பாம்பா நீ சென்று உடை முட்டை முடித்து வா. பாம்பின் வாயை திற.
பாம்பை கட்டு. ஆனால் பாம்பின் வால் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். முட்கள் விஷத்தில் ஊறிக்கொண்டே இருக்கும். கொம்பேறி மூக்கடிக்கு விஷம் ஒரு மனிதனை தீண்டினார். ஆனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஒரு பாம்பை கொண்டு 100 கொம்பேறி படையை நாம் உருவாக்குவோம். ஒரு பாம்பை வைத்து ஒரு நாகப்பாம்பின் படையையே உருவாக்கி தெய்வ வாக்கு விலங்கை திருடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவர்களிடமிருந்து எப்படி காப்பாற்றப் போகிறான் பாரி. ஏதோ ஆபத்து. வீரர்களே, நம்முள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு இந்த வாக்கு விளக்கை தப்பித்து விடக்கூடாது. மனதில் வையுங்கள். அனைவரும் தனித்தனியாக பிரிந்து சென்று உங்களுக்குள் ஒன்றிக் கொள்ளுங்கள். செல்லுங்கள்.
கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் ஐயா? ஐயா, நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ, நான் கொன்றேன் என் இனத்தை. இனத்து தலைவனான். நான் ஒரு பாவி. ஐயோ, ஐயோ, ஐயோ. கட்டுண்டோம், கப்பலில் கடந்தோம், இன்று உயிரையும் இழந்து நிற்கதியாய் நிற்கிறோமே. ஐயோ, நான் செய்தது தவறு. நான் பாவம் செய்தேன். இல்லை ஐயா, இல்லை, நான் செய்ததுதான் தவறு. என் சொந்த குடிமக்களை அனைத்தும் நாசமாகிவிட்டதையா, அனைத்தும் நாசமாகி. ஐயோ, 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 ஐயோ. ஆசான் தேக்கனே, சொந்த குடி மக்களை காப்பது வேந்தனின் கடமை அல்லவா? திரளையர் குலம் என் குலம் தானே? ஆமாம் பாரி. திரளையர் குலத்தை மீட்பது பாரியின் கடமைதானே? ஆமாம் பாரி. எஞ்சிய திரளையர்களோடு பரம்பின் வேலில் கூட்டம் கிளம்பட்டும். கொற்கை துறைமுகத்தை தாக்கி திரளையர் குலம் மீட்டு திரும்புவோம். இது கொற்றவையின் மீது ஆணை. பாரியின் தாக்குதலில் வீழ்ந்தவர்களை ஒரு இடத்தில் புதைக்கின்றனர். சிலருக்கு சிகிச்சை நடக்கிறது. கொற்கை துறைமுகம் தீக்கிரையாகிறது. தம் மூதாதையர் குலமான திரளையர் குல மக்களை மீட்டானா பாரி? விடை தெரிய அடுத்த பாகத்திற்காக காத்திருக்க வேண்டாம். புத்தகத்தில் இருக்கிறது. வீரயூக நாயகன் வேல் பாரி. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்போம் பாரிவேந்தே. தினையின் அளவே, தினையின் அளவே, சிறியோர் வாடினோர் துடித்து காக்கும். பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்போம் பாரிவேந்தே. திவ்யா, ஜாய்ஸ், சங்கரி, பேச்சியம்மாள், எப்சிராணி, மகேஸ்வரி, சங்கர கோமதி, ஆதிபராசக்தி, அவினாஷ், ஜெரால்ட் ஜாஸ்பர், ஹரிபிரசாத், சுரேஷ், சந்திரமோகன், கோபிநாத், வினோத், வேலுபேந்திரன், கோபாலகிருஷ்ணன், ஃபெய்த்லின் ஷெக்கீனா, ஃபாத்திமா நசீமா, உமேஷ் ராம், கிரேஸ்லின் பிரசன்னா, இளவரசி, வான்மதி, மகரஜோதி, லிடியால், தங்கசெல்வி, சையதா சுல்தானா, காயத்ரி, பத்மமீனா. ஒரு நிமிஷம், டாக்ஸ் பண்ணுறேன். நாடகத்தை இவ்வளோ நேரங்களுக்காக வந்து உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையோட 1 மணி நேரத்தை செலவு பண்ணி பார்த்ததுக்கு நாடக நிலத்திலிருந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா நாடக கலைஞர்களின் சார்பாகவும் உங்களுடைய பாதங்களில் எங்களுடைய வணக்கங்கள். இப்போ நாடகம் வந்து ஒரு பெரிய சிம்பிளாக பண்ணலாம்.
சிம்பிளாகவே இருக்கும் அது. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய நாடகம் உருவாகிறதுக்கு ஒத்திகை ரிஹர்சல் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு எங்களுக்கு ரிஹர்சல் ஸ்பேஸ் ஹெல்ப் பண்ண மனோன்மணியம் யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். யுவராஜ் சார் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அப்புறம் ஆக்டர்ஸ் 35 ஆக்டர் இருக்காங்க இதில். ஸோ இவ்வளோ ஆக்டரையும் ப்ரொவைட் பண்ணி அனுப்பின ராணி அண்ணா கல்லூரி ஆசிரியர்கள், நிர்வாகம் நன்றி. அப்புறம் 3 நாள் அவங்களுக்கான சாப்பாடு எல்லாம் இருக்கு இல்லையா, சாப்பாடு சர்டிஃபிகேட் யூனிவர்ஸ் எல்லாம் ரோட்டரி கிளப் சென்ட்ரல், அப்புறம் அதோடைய மேஜர் டோனர் மயில் அண்ணாச்சி அவர்கள் எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ணாச்சி இருப்பாங்க நினைக்கிறீங்க, ரைட், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த நான் என்ன தான் வந்து இப்போது இங்கே ஒர்க் பண்ணாலும் நான் எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவனே திருநெல்வேலிக்கு இங்கே வரணும் ஒர்க் பண்ண நீ கூப்பிட்ட எங்களோட ஸ்கூல் புஷ்பலதா ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் மேம், அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இலக்கிய நிகழ்வில் ஒரு நாடகம் இருக்கணும்னு நினச்சி அதுக்காக பெரிய போராட்டம் பண்ண இந்த நிர்வாகத்திற்கும் அரசிற்கும் நிர்வாகிகள் எல்லோருக்கும் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ண நாரம்பூநாதன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களுடைய நன்றிகள் எப்போதும் அவருக்கு இருக்கும். நாடகம் பார்க்க வந்த உங்கள் எல்லோருக்கும் எங்களின் சிரம் தாழ்ந்த நன்றிகள். லைட்ஸ் டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் பை ஜித்து, அவர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கேரளாவிலேருந்து வந்திருக்காரு. மேக்கப் டிசைன் பை சுதர்சனா, அவங்களும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, ட்ராமா படிக்கிறாங்க. மியூசிக் ஆப்ரேஷன் சங்கர், சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் அவர் வந்திருக்காரு. அவர் வேறு மிஸ் பண்ணிக்கமா